ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாண்டி ஃபுட் ரெசிபி. இன்றைக்கி முறுமுறுன்னு சூப்பரான வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு நான் 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்துருக்கேன், 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஒட்டி ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டை சதைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு 20 கருவேப்பிலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தல் தூள், தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த மாவு கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மேலே தொளிச்சுக்கோங்க. இந்த வெங்காய பக்கோடா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு சைடில் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வெங்காய பக்கோடா எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஆயிலில் சேர்க்கும்போது கொஞ்சம் வெங்காய பக்கோடா எடுத்து இதே மாதிரி உதிர்த்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் முறுமுறுன்னு வந்த பிறகு நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. இதை நம்ம இப்போ ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஆயிலில் எடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலர் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். ஃபைனலாக ஒரு சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. முறுமுறுன்னு சூப்பராக இருக்க போகுது. இதை ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெஷலான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.